ஒரு 21 நாள் காலை வெறும் வயித்துல மோர்ல கலந்து குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த ஹெப்படைட்டிஸ் பி இருக்குல்ல அந்த பிரச்சனை மெல்ல மெல்ல சரியாகி வைரலோட சூப்பரா கொஞ்சம் கண் கூட பார்க்கலாங்க. இதெல்லாம் நிறைய பேர் கொடுத்த அனுபவங்க. மாலை நேரத்துல இந்த 21 நாள்ல ஃபர்ஸ்ட் 3 நாள் பாத்தீங்கன்னாக்கா கீரை நெல்லி எடுத்துக்கோங்க மோர்ல. அதுக்கப்புறம் ஒரு 18 நாள் என்ன பண்ணுங்க, வெள்ளை கரிசலாங்கண்ணியே ஒரு நெல்லிக்காய் சைஸ் எடுத்துக்கோங்க ஈவினிங் டைம்ல. இந்த 21 நாள் அசைவங்கள் சாப்பிடாதீங்க, நிறைய ஆயில் ஐட்டம் ஜங்க் ஃபுட் ஃபாஸ்ட் ஃபுட் எடுக்காதீங்க. இப்படிதான் எப்படி இப்படிதான் அது காஞ்சா விட்டுருது பொட்டு. ஓ உடச்சி எடுக்கிறீங்க, கலக்கா கொட்டை மாதிரி வேர்க்கடலை மாதிரி வேர்க்கடலை மாதிரி பாருங்க இடிக்கிறாங்களே. வெடிச்சு இந்த இதெல்லாம் நேரில் பார்த்தீங்கன்னா என் கையில் பாருங்க விதை, இந்த விதை தான் இந்த விதையெல்லாம். பாட்டி இப்போ இவ்வளோ விதை எடுத்து வச்சிருக்கீங்க, இது எப்படி நீங்க எண்ணெய் காய்ச்சுவீங்க? தலைக்கு தொடச்சாலையும் குளிர்ச்சி, வகுத்துக்கு கூட புண்ணு இருந்தா கூட ஆத்துது, வகுத்துக்கு கூட ஒரு 5 பைசா அகலம் விட்டு நான் வகுத்துக்கு சாப்பிடலாம். பல மருத்துவர்கள் சொல்லுவாங்க இதை நீங்க உச்சந்தலைக்கு, தொப்புளுக்கு, விரல்களுக்கு வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னா எண்ணற்ற நன்மைகள் இருக்குது. இதனால பாத்தீங்கன்னாக்கா உடல் சூடு குறையுதுன்னு சொல்லுவாங்க. இந்த காட்டு ஆமணக்கு பார்த்துருக்கீங்களே அதே மாதிரி தான் எங்கிட்ட பாத்தீங்கன்னா நாட்டு ஆமணக்கு வச்சிருக்கேன் பாருங்க, என் கையில எப்படி பாருங்க. இது பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இது நாட்டு ஆமணக்கு ஒரிஜினலா சின்ன சின்னசா தான் இருக்கும். தினமும் ஒரு 5 ml தொடர்ந்து குடிக்கும் போது, ஒரு சில நாட்கள் தொடர்ந்து குடிக்கும் போது நாக்குல இருந்து ஆசனவாய் வெளியே இருக்கிற அனைத்து வகையான கழிவுகளும் வெளியேறும், உடல் உஷ்ணம் குறையும், பித்தம் தனியும், பல்வேறு வகையான பிரச்சனைகள் சரியாகும் சொல்றாங்க. உணவுமுறையினர்கள் வணக்கம், நான் உங்கள் அன்பு சொன்ன ஹரிதாஸ். இன்னைக்கு ஹெப்படைட்டிஸ் பி அப்படின்றாங்களா, கல்லீரலில் வர்ற அந்த ஹெப்படைட்டிஸ் பிக்கு மருந்தே இல்லைன்னு தான் சொல்றாங்க. ஆனா அதுக்கு ஒரு சில மருந்து மாத்திரைகள் கொடுக்குறாங்கன்னு வைங்களேன். அதோடு சேர்த்து நான் சொல்ற இந்த இயற்கை மருத்துவத்தையும் எடுத்துக்கோங்க. ஹெப்படைட்டிஸ் பி அந்த வைரல் லோட் நல்லா சீக்கிரமா குறையதையும், அவங்களுக்கு ஒரு சில மண்டலம் எடுத்தா சுத்தமா கியூர் ஆகிறதையும் கண் கூட பார்க்கலாம். அது மட்டும் இல்ல, யாருமே இது வரைக்கும் சொல்லாத ஒரு ஆச்சரியமான தகவல், ரிசர்ச் எல்லாமே இந்த வீடியோ பார்க்க போறோம். அது என்னன்றதான்னு பாக்குறீங்க, வாங்க அற்புதமான ஒரு வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு ஹெப்படைட்டிஸ் பி அப்படின்னு சொல்றாக்க அதுக்கு கீழே நெல்லியை சாப்பிடுங்கன்னு சொல்றேன். ஓகே, நானும் நிறைய வீடியோகள் சொல்லிருக்கேன், கீழே நெல்லியை சாப்பிடுங்க, வெள்ளை கரிசலாங்கண்ணியை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது இல்லாம எங்க பாருங்க, இங்கதான் இருக்கு, இங்க பாக்குறதா நீங்க ஒரிஜினல் நாட்டு முத்துக்கொட்டை, அதாவது ஒரிஜினல் நாட்டு காட்டு ஆமணக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு இடத்துல, ஒரு சில இடத்துல ஒரிஜினல் ஆமணக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா காட்டு ஆமணக்கு வேற, ஆனா இதையும் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அது சிவப்பு கலர்ல இருக்கும். இது நாங்க என்ன சொல்லுவோம்னா முத்துக்கொட்டைன்னு சொல்லுவோம். அதாவது ஒரிஜினல் முத்துக்கொட்டை, நாட்டு முத்துக்கொட்டை, நாட்டு ஆமணக்கு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது விளக்கெண்ணெய் வருது இல்லையா, ஒரிஜினலா விளக்கெண்ணெய் இந்த மூலிகையில இருந்து தயாரிக்கிறோம். ஒரு சில மேலை நாடுகள்ல இங்கிருந்து எக்ஸ்போர்ட் ஆகுது. ஆனா அவங்களுக்கு தெரிந்து அதனுடைய நன்மைகள் என்ன, அதனுடைய பயன்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பல மருத்துவர்கள் சொல்லுவாங்க இதை நீங்க உச்சந்தலைக்கு, தொப்புளுக்கு, விரல்களுக்கு வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னா எண்ணற்ற நன்மைகள் இருக்குது. இதனால பாத்தீங்கன்னாக்கா உடல் சூடு குறையுதுன்னு சொல்லுவாங்க. இந்த காட்டு ஆமணக்கு பார்த்துருக்கீங்களே அதே மாதிரி தான் எங்கிட்ட பாத்தீங்கன்னா நாட்டு ஆமணக்கு வச்சிருக்கேன் பாருங்க, என் கையில எப்படி பாருங்க. இது பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இது நாட்டு ஆமணக்கு ஒரிஜினலா சின்ன சின்னசா தான் இருக்கும். இதுலதான் விளக்கெண்ணெய் தயாரிக்கிறாங்க. இந்த கொட்டையை எடுத்து இடிச்சு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு, தண்ணி கொதிக்கும் போது மேல் வரலாம் அந்த ஆயில் எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு அப்புறமா அதை கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் தான் பிரிச்சு எடுப்பாங்க. இது சர்வரோக நிவாரணின்னு சொல்றாங்க. இந்த ஆயில தினமும் ஒரு 5 ml தொடர்ந்து குடிக்கும் போது, ஒரு சில நாட்கள் தொடர்ந்து குடிக்கும் போது நாக்குல இருந்து ஆசனவாய் வெளியே இருக்கிற அனைத்து வகையான கழிவுகளும் வெளியேறும், உடல் உஷ்ணம் குறையும், பித்தம் தனியும், பல்வேறு வகையான பிரச்சனைகள் சரியாகும் சொல்றாங்க. ஏங்க அது மட்டும் இல்லைங்க, பெண்கள் குறிப்பா அடிவயிற்றில் இதை தொடர்ந்து பூசிட்டு வரும்போது, இன்னைக்கு பிசிஓடி நீர்க்கட்டி நார்க்கட்டின்னு சொல்றாங்களா, இதெல்லாம் வரவே வராதுங்க, கரைஞ்சிரும். அந்த காலத்துல பெண்களுக்கு வாரம் 2 முறை தலைக்கு குளிக்கும் போது தலைக்கு இந்த எண்ணெயும் நல்லெண்ணெயும் சேர்த்து வைப்பாங்க. இன்னைக்குதான் நல்லெண்ணெய் கலப்படமா வந்துருச்சு, அதை நான் ஒரு வீடியோவில் சொல்றேன். அப்போ இதுவும் கலப்படமா வந்துருச்சு, அதுவும் ஒரு வீடியோவில் சொல்றேன். நல்லெண்ணெயும் இந்த ஒரிஜினல் விளக்கெண்ணெய் ஏன் தலையிலையும் அந்த வயிற்றுலையும் தடவுனாங்க அப்படின்னு சொன்னா உடல் குளிர்ச்சியாகி கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் வராம, அவங்களுக்கு நீர்க்கட்டி பிரச்சனை இல்லை, நார்க்கட்டி பிரச்சனை அப்படின்னா என்ன, கர்ப்பப்பை வீங்கிருச்சு அப்படின்னா என்ன, கர்ப்பப்பை இறங்கிச்சு அப்படின்னா என்ன, மாதவிடாய் தள்ளி போகுது அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கிற அளவுக்கு அது வராம இருந்தது. இன்னைக்கு 100 பெண்கள்ல பெரும்பாலும் 40 பெண்களுக்கு இது மாதிரி பிரச்சனைகள் இருக்கு.
நயன்றா பெண்களுக்கு இருக்குன்ற குறிப்பா எடுத்துக்குவோம். ஆனா இதை தொடர்ந்து நீங்க பூசிட்டு வரும்போது பெண்களுக்கு ஏற்படுற நீர்க்கட்டி நார்க்கட்டி எந்த பிரச்சனைக்கும் வராம ஆரோக்கியமா இருக்கலாங்க. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு கண்ணுல கேட்ராக் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சிகிச்சை முறைகள் இருக்கு. நான் அது சிகிச்சை முறையில கூட சொல்ல, அதெல்லாம் எடுத்துக்கோங்க. ஆனா இந்த ஒரிஜினல் விளக்கெண்ணையை நீங்க கண்ணுல விட்டு காலில் ஒரு சொட்டு 2 கல்ல விட்டுவாங்க, அந்த கேட்ராக்கு 3 மணி இருக்கிற இடத்துல ஓடே போங்க. அதே மாதிரி ரொம்ப ஈட்டாய் கண்ணுல அழுக்க வைக்கிறது பூவை வைக்காதுன்னு அதெல்லாம் வரவே வராதுங்க. அதே மாதிரி இதை வச்சு தேய்ச்சி குளிச்சுட்டு வாங்களேன், முடி அவ்வளவு கருமையா குளிர்ச்சியா இருக்கும், சூப்பரா வளரும். இப்போ ஹெப்படைட்டிஸ் பி உள்ளவங்களுக்கு இங்க பாருங்க, இது கொழுந்து இலை இல்லையா, இங்க பாருங்க இங்க கொழுந்து இலை இருக்குல்ல, இது மாதிரியான கொழுந்து இலை பறிச்சு நல்லா அரைக்கணும். இது மாதிரி பறிச்சு நல்லா அரைக்கணும். நல்லா அரைச்சிங்கன்னா இங்க பாருங்க இப்படி எல்லாம், இதெல்லாம் கொழுந்து இலை தான் என் கையில இருக்குது. நல்லா ஒரு கைப்பிடி போட்டு அரைச்சிங்கன்னா இவ்வளவு பேர் உருண்டை வருங்க. இந்த உருண்டைய எரம மோர்ல இல்ல நாட்டு மாட்டு மோர்ல கலந்து ஒரு 21 நாள் வெறு வயிற்றுல, காலை வெறு வயிற்றுல மோர்ல கலந்து குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த ஹெப்படைட்டிஸ் பி இருக்குல்ல, அந்த பிரச்சனை மெல்ல மெல்ல சரியாகி வைரலோட சூப்பரா கொஞ்சம் கண் கூட பார்க்கலாங்க. இதெல்லாம் நிறைய பேர் கொடுத்த அனுபவங்க. மாலை நேரத்துல இந்த 21 நாள்ல ஃபர்ஸ்ட் 3 நாள் பாத்தீங்கன்னாக்கா கீரை நெல்லி எடுத்துக்கோங்க மோர்ல. அதுக்கப்புறம் ஒரு 18 நாள் என்ன பண்ணுங்க, வெள்ளை கரிசலாங்கண்ணியே ஒரு நெல்லிக்காய் சைஸ் எடுத்துக்கோங்க ஈவினிங் டைம்ல. இந்த 21 நாள் அசைவங்கள் சாப்பிடாதீங்க, நிறைய ஆயில் ஐட்டம், ஜங்க் ஃபுட், ஃபாஸ்ட் ஃபுட் எடுக்காதீங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்க ஆண்களா இருந்தீங்கன்னா கருங்குருவை அரிசி சாப்பிடுங்க, பெண்களா இருந்தீங்கன்னா பூங்கார் அரிசி சாப்பிடுங்க. சாப்பிடுவீங்கன்னா கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகள் அழகா சரி, அதை கண் கூட பார்க்கலாங்க. அதே மாதிரி பித்தப்பை சூப்பரா வேலை செய்யுங்க, மண்ணீரல் சூப்பரா வேலை செய்யுங்க, உள்ளுறுப்புகள் அழகா இருக்குங்க, சளி சார்ந்த பிரச்சனைகள் சரியாகுங்க. ஏங்க இதெல்லாம் அனுபவமா கொடுத்தது, இது எல்லாமே இயற்கை மருத்துவ முறையில நம்முடைய முன்னோர்கள் செஞ்சது, நாமெல்லாம் மறந்தது. அதனால நம்ம நல்லாவே இல்லை. என் கல்லீரல் எல்லாம் கெட்டு போச்சு, என் கல்லீரல் ஃபேட்டி லிவர் வந்துருச்சு, டீச்சல் அதிகமா இருக்குது, கெட்ட கொழுப்பு அதிகமா இருக்குது, ஃபீல் பண்றீங்களா? என்ன ஃபீல் பண்ணவே வேண்டாம். இது மாதிரி வழிமுறைகளை கடைபிடிங்கன்னு தான் சொல்றேன். பிசிஓடி கம்ப்ளைண்ட் வந்துருச்சுனாக்கா இது மாதிரி கடைபிடிங்க, சரிங்களா? அதே மாதிரி கேட்ராக் இருக்குன்னா இது மாதிரி கடைபிடிங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினலா இருக்கிறது, அதாவது கலப்படம் இல்லாதது. நான் கலப்படத்தை பத்தி பேச வரல, கலப்படம் இல்லாம இது மாதிரி கிடைக்கும்ன்றத பத்தி பேச வரேன். இப்ப இதனுடைய விதைகளை பார்க்கலாம். நிறைய பாத்தீங்கன்னா இதுல இருந்து பறிச்ச இந்த விதைகள் பாருங்க, இதுதான் காய். இந்த காயிலிருந்து பறிச்ச விதை, இந்த காய் எப்படி இருக்குன்னா இப்படி இருக்கும். இதை வந்து பார்த்தீங்கன்னாக்க இப்படி பறிக்கலாம், பறித்து இது உள்ள இப்படி எடுக்கும்போது இப்படி எடுத்தீங்கன்னாக்க பாருங்க விதை வந்துருச்சா, இந்த விதை தான் இது ஒரிஜினல் முத்துக்கொட்டை. இங்கே பாருங்க, ஒரிஜினல் முத்துக்கொட்டை பாருங்க எப்படி இருக்கு. இதுல இருந்து இதை இடிச்சு இதை சுத்தம் பண்ணா வெள்ளையா பருப்பு வரும். அந்த பருப்பை பார்த்தீங்கன்னாக்க தண்ணி ஊற்றி தண்ணியில் போட்டு நல்லா இடிச்சு கொதிக்க விடணும். கொதிக்க விட்டீங்கன்னா தண்ணிக்கு மேல ஆயில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வரும். அது ஒரு கரண்டியில சேகரிக்கணும். ஒரு கரண்டியில சேகரிச்சு ஒரு பாத்திரத்தில் சேகரிக்கணும். ஒரு கரண்டியில் எடுத்து ஒரு பாத்திரம் ஊற்றணும். ஊற்றி அதுக்கப்புறம் இன்னொரு பாத்திரத்தை வச்சு நல்லா கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சீங்கன்னாக்க ஒரிஜினலா கேஸ்டர் ஆயில், அதாவது ஒரிஜினல் விளக்கெண்ணெய் கிடைக்கும். அந்த ஒரிஜினல் விளக்கெண்ணெய் தான் சர்வரோக நிவாரணியா நம்முடைய முன்னோர்கள் பயன்படுத்தினாங்க. நேர்களே, இப்போ பாட்டி அம்மா கிட்ட ஒரிஜினல் விளக்கெண்ணெய் எப்படி தயாரிக்கிறதுன்னு நம்ம கேட்கலாம். பாட்டி வணக்கம். பாட்டி உங்க பேர் என்ன பாட்டி? சந்திரா பாட்டிமா. இது என்ன மடியில மறைச்சிருக்கீங்க? வாங்க, எனக்கு காமியாத வச்சிருக்கேன். என்னது இதெல்லாம்? முத்துக்காய் தான். எங்க நட்டு வந்தீங்க? செடியில இருந்து எடுத்துன்னு வந்தோம். இது எதுக்கு இதுல போட்டு மறைச்சிட்டு வரீங்க? இல்ல, நான் மடியில போட்டு எடுத்துன்னு வந்தோம், மறைச்சு ஒண்ணு எங்க பாட்டி மாதிரி இருக்காங்க, அதனால சொன்னேன். சரி பாட்டி. ஓகே. இதெல்லாம் இப்படி சேகரிப்பீங்களா? ஆமா. நேரில் பாத்தீங்கன்னா இங்க சேகரிச்சுக்கிறாங்க பாருங்க. இது மாதிரி நல்லா காய வச்சு பாருங்க, அங்க பாருங்க, அங்க எடுத்திருக்காங்க, எல்லாம் உரிச்சு எடுத்திருக்காங்க. இங்க பாருங்க, இங்க பாட்டி எடுக்கிறாங்க பாருங்க. எப்படி பாட்டி எடுக்குது? எடுத்துக்காமீங்க. இப்படிதான். எப்படி? இப்படிதான். அது காஞ்சா விட்டுருது பொட்டு. ஓ, உடச்சி எடுக்கிறீங்க, கலக்கா கொட்டை மாதிரி, வேர்க்கடலை மாதிரி. வேர்க்கடலை மாதிரி பாருங்க இடிக்கிறாங்களே. வெடிச்சு இந்த இதெல்லாம் அதே பாட்டு பண்ணி வெடிச்சு துற போயிருங்க. பரவாயில்ல. நேரில் பார்த்தீங்கன்னா என் கையில் பாருங்க விதை. இந்த விதை தான், இந்த விதையெல்லாம். பாட்டி, இப்போ இவ்வளோ விதை எடுத்து வச்சிருக்கீங்க, இதை எப்படி நீங்க எண்ணெய் காய்ச்சுவீங்க? இதை வறுக்கணும், இடிக்கணும், டேக்ஸால் தண்ணி ஊற்றி நல்லா காய வைக்கணும். இந்த தோல் இருந்தாலே பரவாயில்லையா? அதெல்லாம் அது நுணுங்கிது. ஓ, சரி நுணுங்கிக்கும். அப்புறம் டேக்ஸால் கொட்டி நல்லா காய்ஞ்சு பின்னால
கொட்டி தொலாவி எரி விட வேண்டியது. ஆ. எரி விட்டா அந்த பதி சுண்டி ஆ. எண்ணெய் மேல தேலும். ஆ. யானை எடுத்து பாண்டில் எடுத்து இருத்து ஆ. நம்ம தனியா காய வச்சு ஊற்றிக்கலாம். ஓ கரண்டில எடுத்து ஊத்தி தனியா காய வச்சுக்கணும். டேசோ பிடிச்சி சாச்சியே இருக்கலாம். எண்ணெய் நிறைய இருந்தா ஃபுல்லா சாச்சிக்கலாம். இதுல எல்லாம் எண்ணெய் வரும். எண்ணெய் வரும். சோறு வடிக்கிற மாதிரி வடிச்சுக்கலாம். சூப்பர். பாட்டி இப்ப எண்ணெய் காய்ச்சி வச்சு அது என்னத்துக்கு பயன்படுத்துவீங்க நீங்க? நீங்க நீங்க ஆதி காலத்துல உங்களுடைய தாத்தா பாட்டி எல்லாத்துக்குமே இது உதவுது. இது எல்லாத்துக்கும் இல்ல பாட்டி, அப்ப என்னத்துக்கு பயன்படுத்துறீங்க? இப்ப உங்களுடைய அப்பா அம்மா நீங்க அதெல்லாம் என்னத்துக்கு பயன்படுத்துறீங்க? உங்களுக்கு தெரிஞ்சு சொல்லுங்க. தலைக்கு தொடச்சாலையும் குளிர்ச்சி. வகுத்துக்கு கூட புண்ணு இருந்தா கூட ஆத்துது. வகுத்துக்கு கூட ஒரு 5 பைசா அகலம் விட்டு நான் வகுத்துக்கு சாப்பிடலாம். எத்தனை நேரம் சாப்பிடணும்? அது எத்தனை சாப்பிட்றதா ஏதோ ஒரு 4-5 நாள் சாப்பிடலாம், இல்லை ஒரு 10 நாள் சாப்பிடலாம். அதில் ஒன்றும் இல்லை. பேதி ஆகுமே ஒருத்தர் உடம்புக்கு. அவ்வளோதான். வேற என்னது பயன்படுத்துவீங்க இந்த எண்ணெயை? மற்றது என்ன, ஏதோ ஒரு உஷ்ண கட்டு உடம்பு அனலுக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் இது உதவுது. சித்தாமணம் கொட்டை இது உதவுது. சித்தாமணக்கு பேரு. ஆமா பாட்டி, உங்களுக்கு எத்தனை வயசு? எத்தனை வயசு ஆகுமா? ஒரு 60க்கு மேல ஆகும். ஏங்க ஒரு 60க்கு மேல ஆகும். இங்க பாருங்க பாட்டி, நேர்களே, உங்க நோய் நொடியில ஆரோக்கியமா இருக்கிறதுக்கும் இதுதான் காரணம். இந்த விளக்கெண்ணெய் பாத்தீங்கன்னா எப்படி தயாரிக்கின்ற எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. இது என்னென்ன பயன்பாடுக்கு பயன்படுது அப்படின்றத நம்ம இன்னும் நிறைய தகவல் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இது கெட்டே போகாது. ஆனா இன்னைக்கு இருக்கிற உங்களுக்கு விளக்கெண்ணெய் ஒரு சில மாதங்களே கெட்டு போகும். இது சரியா வச்சீங்கன்னா கெட்டே போகாது, அற்புதமா வேலை செய்யும். இன்னைக்கு புரிஞ்சுங்களா? ஹெப்படைட்டிஸ் பி இருக்கா? கவலைப்பட வேண்டாம். நான் சொன்ன இந்த வழிமுறைகளை கடைபிடிங்க. நான் திரும்ப சொல்றேன், மருத்துவர் சொல்ற ஆலோசனைகள், மருந்துகள், மாத்திரைகள் எல்லாத்தையும் எடுங்க. அதே சமயத்தில் இப்ப நான் சொல்ற இந்த வழிமுறையை கடைபிடிச்சு வந்தீங்கன்னா சீக்கிரமா குணமாகுன்னு சொல்லுவேன். உடல்ல கழிவே இருக்கு, அந்த கழிவுகளை எப்படி வெளியேற்றுன்னு தெரியல. ஒரிஜினலா இருக்க இந்த விளக்கெண்ணையை ஒரு 5 ml குடிச்சாங்க ஒரு 3 நாள். சூப்பரா கழிவுகள் வெளியேறும், மலச்சிக்கல் இல்லாம பாத்துக்கும், உடல் சூடு இல்லாம பாத்துக்கும், உடல் குளிர்ச்சியா இருக்கும், தலைமுறை அடர்த்தியா வளரும், உள்ளுறுப்புகள் நல்லா இருக்கும். இதோட வேற என்னங்க வேணும்? நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதனால இனி கலப்படம் இல்லாத ஒரிஜினல் மூலிகைகளை பயன்படுத்துங்க, ஒரிஜினல் உணவுகளை பயன்படுத்துங்க. செயற்கை தயாரிக்கிற உணவுகள் வேண்டாம். அதாவது செயற்கை வந்துருச்சு நிறைய, அதே மாதிரி ஹைபிரிட் வந்துருச்சு நிறைய, கெமிக்கல் வந்துருச்சு நிறைய. ஆனா ஆர்கானிக்கா இயற்கையா இருக்கிற உணவுகள், உணவியல் முறை, வாழ்வியல் முறையை வாழ்ந்து பாருங்க. நோய் இல்லாம ஆரோக்கியமா நாம் இப்ப இல்லைங்க, எப்பவுமே இருக்கலாம்னு சொல்ல வரேன். சரி நண்பர்களே, மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோனாரிதாஸ். நன்றி, வணக்கம்.